ஹாய் காய்ஸ், தக் லைஃப் மூவி மினி vlog தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு 3 days அப்போது புக் பண்ணியிருந்தேன். செம்ம கூட்டமாக இருக்குன்னு சொல்லி தான் ஒரு 4 days கழிச்சு புக் பண்ணியிருந்தேன். கடைசியில் தேட்டரில் இருந்ததே 30 பேர் தான். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில். ஸோ நான் மெட்ரோவில் வந்து டி நகர் ஏஜிஎஸில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ சைதாப்பேட் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் போயிருந்தேன். இந்த பேக்கேஜ் நான் இன்ஸ்டா ஐடியிலேருந்து வாங்கியிருந்தேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜிஎஸ் சினிமாஸ் வந்து ரீச் ஆகிட்டேன். நான் வந்து எங்கள் மேம் கூட தான் வந்து போகலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அவங்க வரத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour பிஃபோரே வந்து போயிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தேட்டருக்கு நான் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நான் வந்து ரிலீஸ் பிஃபோரே புக் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து மூவி நல்லா இல்லை, என் தம்பியை வந்து எதுக்கு புக் பண்ண, டிக்கெட் கேன்சல் பண்ணிவிடு அப்படி இப்படின்னு சொன்னால். பட் மூவி வந்து ஒன்ஸ் பார்க்கலாம், ரொம்ப மோசம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு மூவி வந்து முடிஞ்சிருச்சு. வெளியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை சம்திங் இது ஹோட்டல் இருந்துச்சு. காஃபி குடிச்சிட்டு அவ்வளோதான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த மூவி மினி vlog. ஸோ நீங்கள் தக் லைஃப் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.